அலரிச்செடியின் ஆசீர்வாதங்கள். இன்றைக்குண்டான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. இந்த நாளில் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இன்னைக்கு காலையில எழுந்த உடனே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க, உமக்கு விரோதமா, தகப்பனே பரத்துக்கு விரோதமா நான் ஏதாவது செய்திருந்தா தயவா என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை இடுங்க. தன் பாவங்களை அறிக்கை இடுங்க. கோபப்பட்டாலும் அறிக்கை இடுங்க. ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, மற்றவர்களுக்கு விரோதமா பேசின என்னை மன்னிச்சிருங்க. இந்த நாளில் நீங்க அறிக்கை இட்டு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளும் பொழுது இரக்கம், தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு மேல பரிபூரணமா இருங்க. உங்களுக்கு காரியம் வாய்க்கும்படி அவர் இறங்குவார். வேலை ஸ்தலங்கள் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும்படி இறங்குவார். தொழில் வியாபாரத்துல நல்ல ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படி கர்த்தர் இறங்குவார். கர்த்தர் இறங்குனா அங்க அற்புதம் தான். கர்த்தர் இறங்குனா அந்த காரியத்துல அதிசயம் தான். உங்க குடும்பத்தின் மேல கர்த்தர் இறங்குவார். உங்களுடைய வேலைஸ்தலம் வியாபாரம் மேல இறங்குவார். படிக்கிற பிள்ளைகள் இந்த நாள்ல ஜெபம் பண்ணி அறிக்கை பண்ணி நீங்க அழகாய் படிக்கும் பொழுது கர்த்தர் உங்க மத்தியில இறங்குவார். உங்களுக்கு நல்ல ஞானம் உண்டாகும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுப்புகள் அதை அகற்றி விடுங்க. கசப்புகளை அகற்றி விடுங்க. கோபங்களை விட்டு விடுங்க. கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்படாதபடிக்கு அதை அடக்கி கொள்ளுங்க. தேவனுடைய இரக்கம் பரிபூர்ணமா இந்த நாள்ல உங்கள் மேல இருக்கும். ஹல்லேலூயா. அவர் இறங்கிட்டா அற்புதம் தான். அவர் இறங்கிட்டா ஆசீர்வாதம் தான். அவர் இறங்கிட்டா உதவிகள், ஒத்தாசைகளை தேவன் உங்களுக்கு கூட்டி சேர்ப்பார். நீங்க ஆசீர்வாதமான இந்த நாளை அழகாய் பிரவேசிக்க உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட அலரிச்செடியின் ஆசீர்வாதங்கள் இந்த தலைப்புல இந்த நாளைக்கு உண்டான இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. தகப்பனே, இவர்கள் கோபப்படாதபடிக்கு, பாவங்களை செய்யாதபடிக்கு, உமக்கு பயந்து வாழும்படி இந்த நாள் இவர்களுக்கு அப்பா அப்படியாப்பட்ட ஒரு உண்டுதலை இவர்கள் வாழ்க்கையில உண்டு பண்ணி அப்பா அப்படியாய் உமக்கு பயந்து நடக்க இவர்களுக்கு உதவி செய்யுங்க. அதனே நிமித்தம் கர்த்தாவே, நீங்க இவர்களுக்கு இறங்கும்படி, வியாபாரத்துல இறங்கும்படி, தொழில இறங்கும்படி, படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம்ல இறங்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடும்பத்துல இறங்கும்படி, சபையில இறங்கும்படி, ஊழியத்துல இறங்கும்படி, கர்த்தாவே போக்கு வரத்துல பிரயாணங்களில இறங்கும்படி கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வாகனம் ஓட்டும் பொழுது கர்த்தர் இறங்கி பாதுகாப்பை கட்டளையிடும்படி இவர்களுக்கு இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்ப அந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு ரட்சகர் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.